இன்னைக்கு உங்கள பத்தி உங்களுக்கே ஒரு ஸ்டோரி சொல்லி தரட்டா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. குரல் தான் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. கன்டென்ட் பரவால்ல அப்படின்னு நெனச்சா சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். ஓகே, கதைக்குள்ள குதிப்போமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. ஒரு குள்ள ராஜா. ஆளு தான் குள்ளமே தவிர, படையாலோ, பணத்தாலோ அவங்கிட்ட யாருமே நெருங்க முடியாதாம். ஆள் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அரண்மனையிலேயே நல்ல தந்திரமான மந்திரி இருந்தானா. அவனுக்கு எப்படியாவது இந்த ராஜாவை காலவாரி கீழே போட்டுக்கிட்டு அவனுக்கு ராஜாவாகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா மன்னன்கிட்ட டைரக்டா போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் இந்த மன்னன் அந்த மந்திரியை கூப்பிட்டு, டேய் தம்பி, இந்த ஊருக்குள்ளே போயிட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டானா. இந்த மந்திரியும் இந்த சான்ஸை பயன்படுத்தி மன்னன்கிட்ட ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஊருக்கு புறப்பட்டானா. ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த மந்திரி அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு மன்னன்கிட்ட போய், மன்னா, இந்த மக்கள் உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க மன்னா. அவங்களுக்கு உங்கள் மேலே பாசமே கிடையாது. நீங்கள் ரொம்ப குள்ளமாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு அழகு இல்லையா, சின்ன சின்ன மன்னன்கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமா, பெரிய மன்னன்கிட்ட பேரரசர்கிட்ட நீங்கள் தோற்று போயிடுவீங்களாம். இப்படியெல்லாம் சொல்கிறாங்க மன்னா உங்களை பற்றி. கேட்ட ராஜா அவன் வாழ்க்கையிலே முதல் தடவையா அவனே சந்தேகப்பட்டுக்கிட்டான். ஒருவேளை இந்த மக்கள் சொல்றது சரியா இருக்குமோ, நாம குள்ளமா அழகில்லாம தான் இருக்கிறோமோ, சின்ன சின்ன மன்னன்கிட்ட எல்லாம் ஜெயிச்ச நம்ம பெரிய மன்னன்கிட்ட வரும்போது தோத்து போயிடுவோமோ அப்படின்ட்டு முதல் முறையா அவனே சந்தேகப்பட்டுக்கிட்டான். அன்னையிலிருந்து அவன் அவன் உடம்பையும் பார்த்துக்கிறது கிடையாது, படையையும் பார்த்துக்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே வந்திருக்கான். இந்த சிச்சுவேஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட மந்திரி எதிரி நாட்டு மன்னனோடு சேர்ந்து அவன் படையை திரட்டி இந்த மன்னனை தோக்கடிச்சிட்டானான். இந்த கதையில அந்த ராஜா வேற யாரும் கிடையாது, நீங்களும் நானும் தான். இங்க நம்ம வேலையில நம்ம கரெக்டாக தான் இருப்போம், ஸ்ட்ராங்காகவும் இருப்போம். அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து அந்த 3வது டேபிளில் 2வது இருக்கானே, அவன் உன்னை பற்றி என்ன சொன்னான் தெரியுமா? ஆனால் ரியாலிட்டியில் 3வது டேபிளில் 2வது ஒருத்தன் இருக்கவே மாட்டான். இப்போ அவனாவே ஏதோ ஒன்று உங்ககிட்ட சொல்லுவான். இப்போ அதை கேட்டுக்கிட்டு அந்த மன்னன் மாதிரியும் நீங்கள், ஐயையோ இந்த உலகம் என்னை இப்படியா பார்க்குது அப்படின்னு சோர்வாயிட்டீங்கன்னு வைங்க, உங்களை கீழே தள்ளி போட்டுக்கிட்டு அவன் வந்து உங்கள் இடத்துல உட்காந்துப்பான். லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் பவுண்ட்ரிஸ் போதாது மக்களே. நம்ம கேட்குற விஷயத்த, எந்த விஷயத்த, யார் சொல்கிறத நம்ம காது வரைக்கும் கொண்டு போகணும், யார் சொல்கிறத நம்ம மூளை வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற பவுண்ட்ரியும் நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். மற்றவன் என்னை பற்றி என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், என் வேலையை நான் பார்க்குறேன்ப்பா அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்கள் எதிரிக்கு புரிஞ்சிடும், நம்ம வேலை இவங்கிட்ட ஆகாதுப்பா, ஆள் ரொம்ப உஷாரு, இவனெல்லாம் கீழே போட முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு ஓடிடுவான். ஆக்சுவலாக அவங்க எதிரியை ஜெயிக்கிற முறையே இதுதான். லைஃப்பில் எப்போ